கனவளவும் மடக்கையும் திண்மங்கள கனவளவு மடக்கையும் பார்ட் 2 பேப்பர்ல முன் பேஜ்லேயே பாருங்க அறிவுறுத்தல்ல வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு சமன்பாடுகள் இருக்கும் ஒரு உண்ட கனவுறவுக்கான சமன்பாடுகள். அப்போ அதை வச்சுக்கொண்டு கேள்விகள் கேட்பாங்க. அதை எப்படி ஈஸியா செய்யறதுங்கிறத நம்ம இதில் பார்க்க போறோம். முதலாவது பாருங்க இந்த கேள்வி கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். மடக்கையும் இருக்கு, மடக்கை நான் வேறையா தனியா போடுறேன் ஒரு வீடியோவா. இதுல ஒரு 6 உயரம் 6 மடங்கும் உள்ள ஒரு செங்கூம்புடைய பாத்திரம் முழுமையா நீர்ல நிரம்பி இருக்கும். அப்ப செங்கூம்புனா அந்த தரவை வாசிக்க நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த மாதிரி படங்களை போட்டு பழகுங்க. அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும், கொஞ்சம் பார்க்கவும் கேள்வியில் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப 6 சென்டிமீட்டர் உள்ள செங்கூம்பு வடிவத்துல 6 மடங்கு உயரம். அப்ப 5 உயரம் இருக்கிற இந்த பாத்திரத்துல முழுமையா நீர் இருக்கு. தேவைன்னா நீங்க பாத்திரத்தை மாறி இப்படியும் கீறி விடலாம். சரி, இந்த மாதிரியும் கீறலாம். சரிதானே? இதுல செங்கூம்ப வடிவ பாத்திரத்துள்ள நீரை அதன் அரை மடங்கு உடைய அரைக்கோள வடிவ பாத்திரங்கள் 4 நிரப்பப்படும் போது இதுல இருக்கிற திரவத்தை என்ன செய்யறாங்கன்னா, அரைக்கோள வடிவ பாத்திரத்துல 2 அரை மடங்கு, அப்ப 6×2 இந்த மாதிரி 4 பாத்திரத்துல ஃபில் பண்றாங்க. அப்படி ஃபில் பண்ணிக்கல கொஞ்சம் நீர் மீதப்படுதான், சிறிதளவு நீர் மீதப்படுது. அவ்வாறு மீதப்படும் நீரை என்ன செய்யறாங்கன்னா, உடைய ஆரையும் 2 சென்டிமீட்டர் உயரம் உள்ள செவ்வட்ட உருளை வடிவ பாத்திரத்துல சேர்க்கிறாங்க. அப்ப இன்னொரு உருளை வடிவ பாத்திரமும் இதை வரைஞ்சி கொள்ளணும். சரி, முதல் வேலை இதுதான், 2 சென்டிமீட்டர் உயரம். அப்ப இந்த 2ல இருக்கிற நீரை சேர்த்தா இதுல இருக்கிறது கிடைக்கும்னா நம்ம இதை இப்படி ஒரு பிளஸ் போடலாம். அப்ப இதுலயே நம்ம விலங்கெடுத்துக்கொள்ளலாம், படத்திலே விலங்கெடுத்து கொள்ளலாம். இதண்ட கனவளவு கூட்டுறதுக்கு சமன். அப்ப இதை நம்ம வீணு வைப்போம். இந்த V1 தர 4 சக V2 இந்த மாதிரி சமன்பாடை V என்ற கனவளவு ஒளியும் என்று சொல்லுவோம். இப்படி எழுதிக்கொள்வோம். இது சமன்பாடு முன் பேஜ்ல இருக்கும், நீங்க பார்ட் 2 பேப்பரை பார்த்தா இருக்கும். சமன்பாடை பார்த்து எழுதுங்க. இந்த மாதிரி சமன்பாடு முதல் பார்த்து எழுதி கொள்ளணும். கோலத்துக்கு பார்த்தீங்கன்னா தந்திருப்பாங்க 4×3 πr கணம். இது அரைக்கோளம் அப்படிங்கிற முன்னுக்கு ஒரு அறை போட்டுக்கொள்ளும், அரைக்கோளம். சரி, தர 4 சக இது πr வர்க்கம் h இப்படி போட்டுருவோம். இதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம் 3லையும் பொதுவா எல்லா இடத்துலையும் பை இருக்கு பாருங்க. அப்ப அதை வெட்டி கொள்ளலாம், இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1×3 2 6 உயரம் 5 இப்படி பிரதிக்கிட்டது. இங்க 2ஆல் சுருக்கலாம் 2. அப்ப 2×3 6 முழுவதையும் காணாம் தர 4 சக 2 a வர்க்கம் தர 2 இப்படி வந்துடும். சரி, இதுக்கு பிறகு நம்ம இங்க என்ன சுருக்கம் இருக்கு, 2இன் கணம்ங்கிறது 2 3 தடவை பெருக்குனா 8 வரும். அப்ப இங்க 8 போடுவோம் தர 4 சக a வர்க்கம் தர 2. இங்க பாத்தீங்கன்னா இந்த 5 முன்னுக்கு எடுத்துக்கொள்வோம். 5×3 6 வர்க்கமும் 6 சேர்ந்து 6 கணம் இப்படி வந்துடும். அப்ப எனக்கு இங்க சுருக்கம் இருக்கு, ஒரு முறை கட் பண்ணி கொள்ளலாம் ஃபுல்லா. 6 கணத்திங்கில் இதைத்தானே எழுவா ஏ தான் காட்டணும். ஏ சமன்னு தான் நம்ம தொடர்பா காட்ட இருக்கு. இப்படியும் பார்த்துக்கொள்ளுங்க, ஏ சமன் இப்படி ஒரு ஆன்சர் இருக்குன்னு ஏ சமன்னு தான் காட்டணும். அப்ப இங்க வந்த கோவை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரணும். ஏ வர்க்கம் தனியா இருக்கு கூட்டுப்பட்டு கொண்டு. அப்ப 6 கணத்திங்கில் 3 இங்கே கொண்டு கழிச்சிருவோம். அப்ப எனக்கு மிச்சப்படுறது இங்க a வர்க்கம் தர 2 இந்த மாதிரி வந்துடும். சரி, இந்த லைனை பார்த்துக்கொள்ளுங்க. இதுல இருந்து பாருங்க, நம்ம a வர்க்கம் சமன் a வர்க்கம் தர 2 சமன் பகுதி சமன். அப்ப இந்த பக்கம் நான் எழுதுறேன், பகுதியை எழுதிட்டு 5 ஆர் கணத்துல இருந்து ஒரு ஆர் கணத்தை கழிச்சா 4 ஆர் கணம். சரி, இப்ப பெருக்குப்படுற இந்த 2ஆல் என்ன செய்யலாம், இப்ப இப்பயும் சுருக்கலாம், ஒரு முறை 2 முறை சமன் தானே சுருக்கி கொள்ளலாம். அப்ப 2×3 ஆர்க்கணம். இப்போ வர்க்கம் அங்க போனா வர்க்கம் மூலமா மாறும். சரி, வர்க்கம் மூலமா மாறும். நான் இதை மேல எழுதி விட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க எப்படி எழுதுறேன்னு. a வர்க்கம் சமன் 2×3 ஆர் கணம் இப்படி இருக்கு. இப்போ விடையும் பார்த்துக்கோங்க, தெரியாதையும் பிரச்சனை இல்லை. விடை வர்க்கம் மூலம் இதுக்கு வந்துருக்கு. இப்போ வர்க்கம் தான் நாங்கள் வர்க்கம் மூலமா மாறும். அப்போ விடையை பார்த்து எழுதிக்கிட்டீங்கன்னாலும் சரிதான். சரி,
விடையில வந்து 2/3 வரும். சரிதான்? 2/3 2/3 6ண்ட கணம் இதண்ட வர்க்கமூலம் தனித்தனியா போட்டிருக்கோம். அப்ப நம்ம விடைக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி கொள்ளலாம். விடையில இந்த ஆன்சர் இருக்கு. அப்ப 6ண்ட அடுக்குலையும் பாருங்க, நம்ம இதை பார்த்து எழுதினாலும் ஓகே. சரி, 2/3 6ண்ட அடுக்குல வர்க்கமூலங்கிறது இந்த ஐடியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படி இருந்தா 7ண்ட அடுக்குல 1/2 மாத்தலாம். அப்ப இந்த வர்க்கமூலங்கிறது 2 அரை அரை வந்து அங்க போனா 3/2 மாறும். அப்ப இதான் ஆன்சர் காட்ட வேண்டியது. இந்த மாதிரி சிம்பிளா செய்து எடுக்கலாம். 6 மார்க்ஸ் செய்து கொள்ளலாம் அழகா. சரி, இதே மாதிரி இன்னொரு கேள்வியும் உங்களுக்கு பாஸ் பேப்பர் கேள்வியும் சேர்த்து இதோடய விளங்கப்படுத்துறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இது பாருங்க 23 பேப்பர். சரி, இதுல ஒரு உலோகத்தினால் செய்யப்பட்ட 6 சென்டிமீட்டரை உடைய ஒரு திண்ம அரைக்கோளத்தை உருக்கி. அப்ப முதலாவது நம்ம திண்ம அரைக்கோளம் வந்து வரையணும். திண்ம அரைக்கோளம் வந்து உருக்குறாங்க. 6 சென்டிமீட்டர் 6 இதை உருக்குறாங்க. அப்ப உருக்கி என்ன செய்யறாங்களா, அடியின் அரைக்கோளத்தின் 4ன் மேல் 1 ஆகவும் உயரம் h ஆகவும் உள்ள 56 திண்ம செவ்வற்ற கூம்புகள் செய்யப்படுது. அப்ப இந்த மாதிரி ஒரு கூம்பை வரைஞ்சிட்டு நீங்க, சரி, இந்த அடியின் 6 என்ன சொல்றாங்க, இது இந்த 6 4ல் 1, அப்ப 6×4 போட்டுருங்க. உயரம் வந்து h இப்படி இருக்குது, 56 உருவாக்குறாங்க. தர 56. சரி, செய்யப்பட்டது. உலோகம் வீணாகி போகவில்லை என கருதி அரைக்கோளத்தின் அரைக்கும் ஒரு கூம்பின் உயரத்துக்கும் இடையில தொடர்பு R7 அது மாதிரி தொடர்பை காட்ட பாருங்க. எவ்வளவு சிம்பிளா இந்த மாதிரி கேள்விகள் செய்யலாம். முதல் படத்தை போட்டு விலங்கெடுத்துக்கொள்ளுங்க. படம் வரைஞ்சா அழகா விலங்கெடுக்கலாம் விஷயத்த. அப்ப வரைஞ்ச பிறகு பாருங்க, இதண்ட கனவளவு சமன் இதண்ட கனவளவு உண்ட 56 இவ்வளவுதான் முதலாவது தொடர்பு. நீங்க வேணா வசனமா எழுதலாம். அப்ப அரைக்கோளத்துக்குரியது அரை 4/3 πr கணம் சமன் கூம்புக்கும் தெரியும். நீங்க அதை இருக்கும், நீங்க பாடமாக்க தேவையில்லை. முன்பக்கம் பாத்தீங்கன்னா சமன்பாடு இருக்கு. தர 56. இப்ப நம்ம பொதுவா இருக்கிறத வெட்டி கொள்ளுவோம். சரி, கட் பண்ணோம். இந்த ஐடியா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சமன் இருந்தா நேரா சுருக்கலாம், கீழே இருக்கிறத கட் பண்ணலாம். அதே மாதிரி 2 இங்க ஒரே சைட்ல மேல கீழே சுருக்கணும். அப்ப 2 r கணம் சமன், இதுக்கு 6 என்ன ஒன்றும் பிரதி இல்லை, பிரதிட்டு கொள்வோம். இது 6 எவ்வளோ, 6×4 முழுவதின் வர்க்கம். உயரம் வந்து h தர 56. இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்ப எனக்கு இந்த வர்க்கத்தை பிரிப்போம். 16 தர h தர 56. அப்ப எனக்கு சுருக்கம் இருக்கு பாருங்க, சுருக்கையிலும் இதுவும் சுருக்கலாம். 2ஆல கூட சுருக்கலாம், 8ஆலையும் சுருக்கலாம். 8ஆல சுருக்கினா 2 முறை, இதுல 8 7 முறை, 7 8 56 தானே. அதுக்கு பிறகு சுருக்கையில் அப்ப இந்த பிரிப்படுற இந்த இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. 6 வர்க்கமும் 6 கணமும். அப்ப இதை எப்படி சுருக்குறேன்னா, பின்னங்கள் ஐடியா, வர்க்கம் குறைவு, அப்ப அதை ஃபுல்லா கட் பண்றது, கணம் கூட, அப்ப கட் பண்ணி பேலன்ஸை போட்டுக்கொள்ளணும். இப்ப பிரிப்படுற 2 கொண்டு வந்து இங்க பெருக்குவோம். அப்ப 2 வரும், 2 r தர 2 சமன் h தர 7 இப்படி வந்துடும். தொடர்பை பாருங்க, காட்ட வேண்டிய தொடர்பு வந்து r சமன் எடுக்கணும். r சமன் 7×4. பாருங்க 4 வந்திருக்கு. அப்ப 4ஆல பிரிச்சுட்டா ஆறுக்குரிய தொடர்பு 7×4 h நமக்கு கிடைச்சிடும். சரி, ஒருங்கமை இந்த மடக்கை கேள்வி நான் தனியா ஒன்று விளங்கப்படுத்தி போடுவேன். வித்தியாசமான கேள்வியில் 1 இல்லை 2 சரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனியா வீடியோ ஒன்று போடுறேன். சரி, இதை பாருங்க. இதே ஐடியா தான். படங்களை வரைஞ்சி முதலில் தொடர்பை எழுதுங்க. எழுதி சமன்பாடை பார்த்து பிரதியிடுங்க. அப்புறம் சுருக்கக்கூடியது சுருக்குங்க, அப்புறம் பிரதியிடணும். அல்ல பிரதியிட்டு சுருக்குனாலும் ஓகே. சரி, மேக்சிமம் நீங்க பிரதியிட்டும் சுருக்கலாம். பிழை வரும்னா பிரதியிட்ட பிறகு சுருக்குங்க. சுருக்கிட்டா அந்த தொடர்பை பாருங்க, என்ன காட்ட சொல்றாங்க, அந்த தொடர்புக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிச்சு ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டா சரி. சரி, ஈஸியா அழகா நீங்க 6 மார்க்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு 4 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ சரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் செய்து சரி ட்ரை பண்ணி பாருங்க.